பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். ஜேம்ஸ் எர்வின் அப்படின்னு 1930ஆம் ஆண்டுகளிலே பென்சில்வேனியாவில் பிறந்த ஒரு மனுஷன். அவருக்கு 10 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா என்ன சொன்னார், அவங்க அம்மா நைட்டில் போய் தூங்குன்னு அவர் ரூம்க்கு அனுப்பி விட்டாங்க. அவர் அனுப்பிட்டு 1 மணி நேரம் கழித்து அவங்க அம்மா அவருடைய ரூமில் போய் என்ன பிள்ளை தூங்கிட்டானான்னு பார்க்குறதுக்கு போயிருக்காங்க. போனால் அவன் அந்த கண்ணாடி ஜன்னலை திறந்து வச்சுட்டு வெளியே நிலாவை பார்த்துக்கிட்டே உட்காந்து, என்னடா நீ இன்னும் தூங்காமல் என்ன பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு அவங்க அம்மா கேட்டோன்னே, அம்மா கட்டாயம் நான் ஒரு நாள் அந்த நிலாவில் அந்த மூணில் நான் போய் நடப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா. சரி நீ நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நீ இப்போ தூங்குன்னு சொன்னாங்களாம். ஒவ்வொரு நாளும் அவங்க போய் சீக்ரெட்டாக செக் பண்ணால் அவன் அதே மாதிரி பண்ணிகிட்டே இருந்தானா. வளர்ந்தான், படித்தான், அவன் பைலட் ஆனானா. பைலட் ஆகி ஒரு பைலட்டுக்கு அவன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கும்போது, அந்த ஜேம்ஸ் எர்வின் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கும்போது ஃப்ளைட்டு கிராஷ் ஆகி கீழே விழுந்து கிட்டத்தட்ட உடம்புல இருக்கிற அத்தனை எலும்புகளும் நொறுங்கினதான். அந்த நாட்களிலே டாக்டர் ஜான் ஃபாரஸ்ட்னு ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு எலும்பையாக சேர்த்து எத்தனையோ சர்ஜரிஸ் பண்ணி அவரை சரியாக்கினாங்களாம். ஆனால் உலகத்திலேயே நிலவில் போய் நடந்த 8வது நபர் அந்த ஜேம்ஸ் எர்வின். அருமையானவர்களே, இந்த நாளிலும் கூட உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற உன் சிந்தையை மாற்று. சேஞ்ச் யுவர் தாட்ஸ் டு சேஞ்ச் யுவர் லைஃப். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிற வசனம் இந்த ஜூலை மாதத்திற்கான வருகிற நாளைக்கு தொடங்குறதான ஜூலை மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனம் எபேசியர் 3:20. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறவர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, நமக்குள்ளார ஆண்டவர் எப்படி கிரியை செய்ய முடியுமா? நம்ம எவ்வளோ நினைக்கிறோமோ, எவ்வளோ வேண்டிக் கொள்கிறோமோ அதை விட அதிகமாக. ஸோ நம்ம ஒன்றை வேண்டிக்கணும், ஒன்றை கேட்கணும் அப்படின்னாலே நமக்கு முதல்ல என்ன செய்யணும்? நமக்கு அது தேவைன்னு தெரியணும். இல்லையா இப்போது எனக்கு ஒரு காய்ச்சல் இருக்குது, நான் சிலருக்கெலாம் உடம்புக்கு சரியாமல் இருக்கிறதுனா அது ஒரு சந்தோஷம். சிலவங்களுக்கு ஐயோ எனக்கு முடியலன்னு சொல்லிக்கிறதுல ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா வேலை பார்க்க வேண்டாம், ஸ்கூலுக்கு போக வேண்டாம், வேலைக்கு போக வேண்டாம், படுத்துக்கலாம். அதனால் அப்படிலாம் இருந்தால் ஆண்டவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ நினைவுகளிலே நமக்கு ஒரு மாற்றம் இருந்தால் அது நிச்சயமாய் ஒரு நாளிலே நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்பதில் எந்த டவுட்டும் இல்லை. நீதிமொழிகள் 23:7 பார்க்கிறோம், அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ரட்சிப்பிலே துவங்குகிறது. ரட்சிப்பு எங்கே துவங்குறது? நம்முடைய இருதயத்தின் நினைவுகளிலே தான் தொடங்குது. இல்லை, ரட்சிப்பு எங்கே தொடங்குது? இருதயத்தின் நினைவுகளிலே தான் தொடங்குறது. இல்லை, எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அருமையானவர்களே, ஸோ விசுவாசிக்கிறோம். நம்ம பார்க்கல, நம்முடைய கண்ணுனால் ஆண்டவர் என் பாவத்தை கழுவிட்டார்னு நம்ம பார்க்கல. நான் ஆண்டவர் என்னை தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டார்னு சொல்லி நான் பார்க்கல. என் இருதயத்தில் நான் என்ன செய்கிறேன்? என் பாவத்தை எல்லாம் நான் தேவனிடத்தில் அறிக்கையிட்டுட்டேன். தேவன் மன்னித்தார், என்னை அவருடைய பிள்ளையாய் ஆக்கிட்டார், நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி என் இருதயத்தில் நான் விசுவாசிக்கிறேன். அருமையானவர்களே, விசுவாசம்னாலே நமக்கு தெரியும், நான் நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம் என்று சொல்லி நமக்கு தெரியும். அருமையானவர்களே, ஸோ கிறிஸ்தவ வாழ்க்கை எங்கே தொடங்குது? இருதயத்தில் தொடங்குது, நம்முடைய நினைவுகளிலே தொடங்குது. தொடங்கிட்டு அப்படியே நிறைய பேர் என்ன செஞ்சிடறாங்க? விட்டுறாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்க? இன்றைக்கி வேர்ஷிப்லேயும் நிறைய நம்ம அதை தான் பார்த்தோம். சுற்றி நமக்கு நடக்கிறதான கண்களுக்குரிய காரியங்களை நம்ம என்ன செய்கிறோம்? பார்த்துட்டே இருக்கோம். எனக்கு அப்படி பண்ணுது, இப்படி பண்ணுது, அவங்க இப்படி இருக்காங்க, இது சரியா இல்லை, இது நடக்கிற மாதிரி இல்லை, சுற்றி நடக்கிற காரியங்களை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அருமையானவர்களே, ஆனால் அதன்படி நம்முடைய வாழ்க்கையை தேவன் எப்படி இந்த பூமியில், இன்றைக்கி பிள்ளைங்கள்லாம் அழகாக வசனம் சொன்னாங்க, மண்ணுனால ஆண்டவர் மனுஷனை உண்டாக்கி அவனுடைய நாசியில் மூக்கில் சுவாசத்தை ஊதினார், அவன் ஜீவ ஆத்மாவானான், அவன் ஒரு மனுஷனாய் ஆனான். ஸோ இந்த பூமியில் பிறந்த எந்த ஒரு மனுஷனும் எப்படி தான் மனுஷனானா? எல்லாருமே மண்ணு தான். இல்லை, எப்படி மனுஷனுடைய திரும்ப ஒரு வாழ்க்கை தொடங்குது? ரட்சிப்பு எங்கே தொடங்குது? பரிசுத்த ஆவியானவரை. இல்லை, அவர் இயேசு கிறிஸ்து பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறதுக்கு முன்பாக அந்த சீஷர்கள் மேலே என்ன செய்தாராம்? தன்னுடைய ஆவியை ஊற்றினார். அதிலிருந்து அவங்களுக்கு ஒரு புதிய துவக்கம். சீஷர்கள் ஊழியத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி அங்கே பெந்தைகோஸ்தேல ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ஸோ அவங்களுடைய இருதயத்தில் ஒரு மாற்றம், அவங்களுடைய சிந்தையில், ஆவியில், ஆத்மாவில் ஒரு
மாற்றம் அங்கே வாழ்க்கையே. இயேசு கிறிஸ்து இருந்த வரைக்கும் அந்த ஆளுங்களை கட்டி மேய்க்கிறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்து பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு உலகத்தை கலக்குகிறவர்களாய் அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. ஸோ நம்ம எல்லாரும் யார் தான்? பாவத்தில் பிறந்தவங்க. இந்த உலகத்தில் பிறந்த எல்லா மனுஷனும் பாவத்தில் பிறந்தவங்க. குழந்தை பாவம் தெரியாதுன்னு சொல்லக்கூடாது. எல்லாருக்குள்ளாரையும் ஜென்ம பாவம்னு ஒன்று இருக்குது. வேதம் சொல்லுகிறது எபேசியர் 2:1-3 அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் நம்ம இருந்தோம். உலக வாழ்க்கை வழக்கத்தின்படி நம்ம இருந்தோம். மனசும் மாம்சமும் விரும்பினதையெல்லாம் நம்ம செய்தோம்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அருமையானவர்களே. ஸோ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எல்லா மனுஷரும் என்ன செய்கிறோம்? என் மனசும் என் மாம்சமும் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம எல்லோரும் என்ன செஞ்சோம்? செஞ்சுட்டு இருந்தோம். அதை குறித்து அதிலேயே பார்க்குறோம். அது யாரோட வேலையா? என் மனசும் என் மாம்சமும் விரும்பினதை நான் செய்கிறேன் என்றால் அது யார்? ஆகாயத்து அதிகார பிரபு, இந்த பூமியில் உள்ள இந்த பிரபஞ்சத்தின் தேவன், அந்த பிசாசானவன் நமக்குள்ளார அந்த உலகத்தின் ஆசைகளை வழக்கங்களை அவன் கொடுக்குறான். அதன்படி நாம் நடக்கிறோம் அருமையானவர்களே. ஆனால் நம்முடைய மனது புதிதாகணும். வாழ்க்கை மாறுவதற்கு நம்முடைய மனது புதிதாகணும் அருமையானவர்களே. அதுக்கு நமக்கு என்ன செய்யணும்? நம்முடைய கண்கள் திறக்கப்படணும். எபேசியர் 1:18 பவுல் அதான் ஜெபம் பண்றார். ஆண்டவர் உங்களுக்காக வச்சிருக்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு உங்களுடைய மனதின் கண்கள் திறக்கப்படணும்னு நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்கிறார் அருமையானவர்களே. 1 கொரிந்தியர் 2:9 நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அநேக காரியங்கள் உண்டு அருமையானவர்களே. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறவைகளை நம்முடைய கண்கள் இன்னும் காணலை, காதுகள் இன்னும் கேட்கலை, அது மனுஷருடைய இருதயத்தில் என்ன செய்யலை? தோன்றலை. ஆனால் அதிலே 10ஆம் வசனத்தில் பார்க்குறோம், நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் என்ன செய்தாரா? வெளிப்படுத்தியிருக்கிறாரா? உங்களுடைய வாழ்க்கையை குறித்து தேவன் வெளிப்படுத்தி இருக்கிறாரா? நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு ஆண்டவர் சொன்னதன்படி அந்த நினைவுகள் உங்களுக்குள்ளே இருக்குதா? இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கி நடக்கிற சிச்சுவேஷன்ஸை பார்த்து நம்ம நடந்து கொண்டு இருக்கிறோமா? அருமையானவர்களே, வேதம் சொல்கிறது கிளியராக ஆவியானவர் நமக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். எப்படி வெளிப்படுத்துவார்? எபிரேயர் 1:1 பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் திருவுள்ளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களிலே குமாரன் மூலமாய் திருவுள்ளம் பற்றினார். அதாவது அந்த காலங்களில் தீர்க்கதரிசிகள் ஒவ்வொருத்தருக்கும் இப்படி நடக்கும்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு எப்படி திருவுள்ளம் பற்றினார்? எப்படி வெளிப்படுத்துகிறார்? குமாரன் மூலமாய். குமாரன்னா யார்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் தான் காரியங்களை வெளிப்படுத்துகிறார். அதில் எந்த டவுட்டும் இல்லை அருமையானவர்களே. ஸோ இன்றைக்கெல்லாம் வந்து வார்த்தையை கேட்குறீங்கன்னா அந்த வார்த்தை அப்படியே பலிக்கும் நம்மளுக்கு. அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் ஜீவன் என்பதில் எந்த டவுட்டும் இல்லை. வெளிப்படுத்தல் 19:13 பார்க்குறோம், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதை. ஆண்டவருடைய பெயரே என்னதான்? வார்த்தை என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அவர் நமக்கு வைத்திருக்கிறவைகளை, நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய தரிசனங்கள், திட்டங்கள் எல்லாம் எதன்படி இருக்குது? என் குடும்பம், என்னுடைய சூழ்நிலை, என் வியாதி, என் பலவீனம் இதன்படி இருக்கா? இல்லை தேவனுடைய வார்த்தையின்படி இருக்கிறதா? தயவுசெய்து ஒரே ஒரு வசனம் சொல்லுங்களேன் பார்க்கலாம். உங்களை பற்றி ஆண்டவர் வைத்திருக்கிற திட்டத்தை குறித்து ஒரே ஒரு வசனம் உங்களுக்கு சொல்லுங்களேன். வருஷம் நமக்கு வாக்குத்தத்தம் வருது. அந்த வாக்குத்தத்தம் இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தம் கூட நம்மளுக்கு ஞாபகம் இருக்கான்னு நமக்கு தெரியல. ஆனால் நான் சொல்கிறேன், உங்களை பற்றி நான் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்காக கொடுத்த ஒவ்வொரு வார்த்தை எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்காது. ஆனால் உங்களை ஆதியிலே நடத்தின பொழுது சொன்ன அந்த வார்த்தை அப்படியே இன்னும் ஏன் பரிசுத்த ஆவியானவர் அதை எங்களுடைய இருதயங்களில் என்ன செஞ்சிட்டாரு? எழுதி வைத்திருக்கிறார். ஸோ ஒரு தரிசனத்தோட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை குறித்து ஒரு திட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த தரிசனம் திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா அருமையானவர்களே? அது வார்த்தையின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி இருக்கணும். ஏன்னா நீதிமொழிகள் 14:12 பார்க்குறோம், மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, ஆனால் அதோடைய முடிவு நல்லா இருக்காது. ஸோ எனக்கு நல்லது இது இப்படி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், அது அப்படி போயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும்னு எனக்கு தோன்றுறது அது சரியாக இல்லாமல் போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால் கர்த்தருடைய வழிகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம விட்டு கொடுக்கணும். நீதிமொழிகள் 16:9 மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை போதிக்கும், யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ யார் தான்? கர்த்தர். அதுதான் நான் நேற்று கூட எங்கள் மருமகிட்ட பேசும்போது சொல்லிட்டு இருந்தேன்.
ரொம்ப கஷ்டமான ஒரு ப்ரேயர்னால் என்னது? ஆண்டவரே எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது பிடிக்கல, ஆனாலும் என் சித்தம் இல்லை உங்கள் சித்தம். நம்ம ஈஸியாக சொல்கிறோம், நான் தேவ சித்தம் தான் செய்கிறேன்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையாகவே அந்த ஜெபம் நம்மளை எல்லாராலையும் செஞ்சிட முடியுமா? நான் எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க, செத்தாலும் அவன் மூஞ்சியில் முழிக்க மாட்டேன், செத்த பிறகு எப்படி நீ முழிக்க முடியும்? முழிக்க முடியாது இல்லை? எத்தனை பேர் அப்படி நம்முடைய மாம்ச பிரகாரமான வைராக்கியங்கள் இதெல்லாம் வச்சுட்டு எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அருமையானவர்களே. ஆனால் உண்மையாகவே ஒரு வளர்ந்து இன்றைக்கி வர்ஷிப்பில் கேட்ட மாதிரி வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு விசுவாசினா கண்டிப்பாக எல்லா நிலைமைகளிலும் நம்ம இந்த பூமியில் கண்ணை மூடுற வரைக்கும் நம்முடைய விசுவாசம் என்ன செய்யும்? சோதிக்கப்படும். ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை தான் அது. பசும் பொண்ணை நெருப்பில் போட்டு உருக்குனா அது எப்படி இருக்குமோ அதை விட இன்னும் மோசமாக தான் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் இருக்கும். ஆனால் அந்த சோதனைகளின் ஊடே நம்மோட யார் இருக்கா? இந்த உலகத்தின் ஜெயித்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால் நம்ம எப்பயுமே ஃப்ளெக்சிபிளாக இருந்துடணும் இல்லை? நான் எப்போவுமே அதான் சொல்லுவேன், நான் எல்லாரும் உங்களை போல தான் நானும். எனக்கு ஆண்டவரே இது வேண்டவே வேண்டாம், முடியவே முடியாதுன்னுவேன். ஆனாலும் கடைசியில் சாமி என் சித்தம் இல்லை ஆண்டவரே, நான் விட்டு கொடுக்குறேன் ராஜா, உங்கள் சித்தம் என்னமோ. நான் என்ன சொல்கிறேன், ஒரு மண்ணை வணையும் பொழுது அதுக்குள்ளே அந்த ஈரப்பதம், அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கிறது வரைக்கும் அதை என்ன செஞ்சிடலாம், அந்த குயவன் எத்தனை தடவை வேணாலும் அதை உடச்சி அதை திருப்பி பிணைஞ்சு அதை பண்ணிடலாம். அது ஆனால் நான் இப்படித்தான் இருப்பேன்னு அது ரிஜிட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது என்ன தான் செய்ய முடியும்? உடச்சி தூர தான் போடணும் அருமையானவர்களே. ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஒரு நாளும் போயிட வேண்டாம் அருமையானவர்களே. முக்கியமாக தனிப்பட்ட வாழ்க்கை மாத்திரமல்ல, ஃபேமிலிஸ்லையும் அருமையானவர்களே. வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் 18:1 பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படியே செய்ய பார்க்கிறான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துவே மத்தேயுல சொல்கிறாரு, தேவன் இணைத்ததே மனுஷன் என்ன செய்ய வேண்டாம், பிரிக்க. நம்ம இஷ்டம் செய்கிறதுக்கு நான் என்ன சொல்கிறேன், உலகம் இன்றைக்கி வேறு போக்கில் போயிட்டுருக்கு. நான் என்ன சொல்கிறேன், அது எந்த லெவலுக்கு வேணால் அது அட்வான்ஸாக போகட்டும். நம்ம கர்த்தருடைய வார்த்தையில் நம்ம என்ன செய்யணும், அட்வான்ஸ்டாக இருக்கணும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, ஆண்டவர் நம்மளை வச்ச இடத்துல, இப்போ சோதோம் குமோரால தான் போய் அவனாக சூஸ் பண்ணான். யார்? லோத்து. அவனே அங்கே போய் இருந்தான். ஏஞ்சல்ஸ் வந்து அவன் கையை பிடிச்சி வெளியே தள்ளினாங்க. ஜீவன் தப்ப என்ன செய்ய, ஓடி போயிரு. அது மாதிரி ஒரு வேளை உன்னை குடும்பத்தில் இருந்து ஆண்டவராக இழுத்து, நீ இந்த குடும்பத்தில் இருந்தால் நீ சரிப்பட்டு வரமாட்டேன்னு இழுத்து வெளியே போட்டால் வேணால் நீங்கள் என்ன செய்யுங்க, ஓடி போங்க. மற்றபடி அதை பிரிக்க நம்ம என்ன செய்ய வேண்டாம், வகை தேட வேண்டாம் அருமையானவர்களே. ஸோ ஆண்டவரால் நம்முடைய இஷ்டம் செய்ய முடியாது. ஒன்று என் இஷ்டம் செய்யலாம், இல்லைன்னா தேவசித்தம் செய்யலாம். இதையும் அதையும் நான் சேர்த்து என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது அருமையானவர்களே. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கற்பனைக்கு எட்டாத டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ், கற்பனைக்கு எட்டாத மாறுதல்களை அவரால் நம்மளுக்கு கொடுக்க முடியும். ஆடு மேய்த்த ஆண்டவரால் மாத்திரம் அதை செய்ய முடியும். ஆடு மேய்த்த தாவீதை அவர் ராஜாவாக்க முடியும். நாகமான் வீட்டில் இருந்த ஒரு அடிமை பெண்ணால் தன் எஜமானுடைய குஷ்டத்தை தீர்க்க வழி சொல்ல முடியும். அனாதையான ஒரு எஸ்தரால் ஒரு தேசத்தில் இருந்த அத்தனை ஜனங்களையும், தன் இனத்தாரான யூத ஜனங்களை காப்பாற்ற முடியும். சாப்பாடு பரிமாறுற வேலை செஞ்ச ஸ்தேவானால அற்புதங்களையும் அடையாளங்களையும், ஞானிகளுக்கு முன்பாக ஞானத்தையும் என்ன செய்ய முடியும், பேச முடியும். கர்த்தருடைய கையில் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கை இருந்துச்சுன்னா, தயவு செய்து எந்த சாக்கு போக்கும், என் புருஷன் சரியில்லை, என் பொண்டாட்டி சரியில்லை, என் சூழ்நிலை சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, என்னை யாரும் தூக்கி விடலை, எந்த சாக்கு போக்கும் நம்ம என்ன செய்ய வேண்டாம், சொல்லவே தேவையில்லை. என் வாழ்க்கை முழுவதுமாய் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நம்ம எங்கே இருந்தாலும் தேவசித்தம் செய்ய முடியும். ஏசாயா 48:14 கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். நம்ம எதிரி தேசத்தில் போய் அடிமையாக இருந்தாலும் அங்கேயும் நம்ம கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் தேவசித்தத்தை செய்யலையா? அங்கே தானியேல் செய்யலையா? அனனியா, மிஷாயேல், அசரியா பாபிலோனில் தேவசித்தத்தை செய்து தேவன் நாமத்திற்கு மகிமையாய் வாழலையா? கண்டிப்பாக செய்ய முடியும் அருமையானவர்களே. இந்த நாளிலே நம்ம ஒரு சிலருடைய வாழ்க்கையுடைய எக்ஸாம்பிள்ஸை நம்ம பார்க்கலாம். தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். தாவீது ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். அண்ணன்மார்லாம் ராஜாவுடைய படையில், சவுல் ராஜாவுடைய படையில் சோல்ஜர்ஸ், அவங்கெல்லாம் பயங்கரமாக யூனிஃபார்ம்லாம் போட்டாங்க. மிலிட்ரி பர்சனல்ஸ் அவங்கெல்லாம். அவங்களுக்கு கன்று இருந்திருக்காது, அந்த நாட்களிலே இருந்த ஆயுதங்கள் அவங்களுக்கு இருந்திருக்கும். இவர்
நல்லா கவனிங்களேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 17-18 வசனம் யோசிச்சு பாருங்கள். அப்பா நல்ல வசதியானவர், பெயர் பெற்றவர், ஈசாயினாலே தெரியும் எல்லாருக்கும். ஆனால் தாவீது எல்லாராலையும் குடும்பத்தாலேயே மறக்கப்பட்டவர். அண்ணன்மாரெலாம் எங்கே இருக்காங்க? நல்ல கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க. ஆனால் இவன் என்ன செஞ்சிட்ருக்கிறான்? ஆடு மேய்ச்சிட்ருக்கிறான். அவங்க அப்பா என்ன செய்கிறாரு? இவன் கிட்ட வறுத்த பயிர், அப்பம், பால் கட்டி இதெல்லாம் கொடுத்து போய் உங்கள் அண்ணன்மாரை விசாரிச்சுட்டு வான்னு சொல்லி சாப்பாடு மூட்டையை கட்டி அனுப்புகிறார். இந்த தாவீது எப்படி போனார்னு நீங்கள் பாருங்களேன். அவர் ஆடு மேய்க்கிற அந்த ட்ரெஸ்ஸோடையே போனார். ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போகிறாரு. அங்கே யூனிஃபார்மோடு இருக்கிற நல்ல மேல் நிலைமைகளில் இருக்கிறவர்களை பார்க்க போகிறாரு. தன்னுடைய ஆடு மேய்க்கும் வஸ்திரம், ஏன்னா அங்கே போய் சவுல் சொல்கிறார்ல, நீ என்னுடைய ட்ரெஸ்ஸை போடு, கோலியாத்தோட சண்டை போடன்னு. இவருக்கு ட்ரெஸ்ஸு சரியில்லை, ஆடு மேய்க்கிற அந்த வஸ்திரத்தோடு போகிறார். கையில் என்ன இருக்குது? தடி, இன்னொரு கையில் கவன், இன்னொரு பாக்கெட்டில் கல். இதெல்லாம் தான் என்ன செய்யுது? அவர் அப்படி தான் போகிறார். ஆனால் அந்த தாவீதே நினச்சி கூட என்ன செஞ்சுருக்க மாட்டார், பார்த்துருக்க மாட்டார். அந்த இடத்துல ஆண்டவர் அதே நாளிலே, ஒரே நாளிலே தாவீது நிலைமையை மாற்ற. தயவு செய்து இன்றைக்கி யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையின்படி காரியங்கள் மாறுதலாய் முடியாதான்னு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, ஒரே நாளிலே, ஒரு நிமிஷத்தில், ஒரு இமைப்பொழுதில் தேவனால் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் அருமையானவர்களே. ஸோ அந்த சவுல் ராஜாவால், இஸ்ரவேல் தேசத்தாரால், அவ்வளோ பெரிய ஒரு தேசத்தின் படையால் சந்திக்க முடியாத ஒரு கோலியாத்தை இந்த தாவீது எதிர்த்து நின்று அங்கே ஜெயிக்க முடிஞ்சிச்சு. ஸோ தயவு செய்து, என் ஊர் இது, நான் வாழ்கிற குடியிருக்கிற இடம் சரியில்லை, எங்கள் குடும்பம் சரியில்லை, படிக்காத ஃபேமிலி இல்லை, இந்த ஜாதி, அந்த மதம், இந்த வருமானம், தயவு செய்து எந்த சாக்கு போக்கும் சொல்லாதீங்க அருமையானவர்களே. ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் மேலே நோக்கம் இருந்துச்சு. அந்த நோக்கம் உங்களுடைய இருதயத்து நினைவுகளிலே அதை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக கர்த்தர் அதில் ஒரு பெரிய ஒரு மாறுதலை அவரால் கொடுக்க முடியும் அருமையானவர்களே. ஆனால் நான் எப்பவும் சொல்லுகிறது, நீ என்ன செய்கிறியோ, அவன் ஆடு தான் மேய்ச்சிக்கிட்டு இருந்தான். அவனை விட எக்ஸலண்ட்டாக ஒரு ஆடு மேய்ப்பன் இல்லவே இல்லை. உண்மையா என்ன வரட்டும், சிங்கம் வரட்டும், கரடி வரட்டும். ஸோ நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதான் சொல்கிறேன். சமையல் வேலை தான் செய்கிறீங்களா, இல்லை பாத்திரம் தான், உங்களை மாதிரி யாருமே செய்ய முடியாது. நீ எப்படியாவது வந்து வாயன் எனக்குன்னு சொல்லி ஆளாளுக்கு உங்களை கூப்பிடணும். ஒரு ராஜா வீட்டிலேருந்து உங்களுக்கு அழைப்பு வரணும். ஸோ நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் தயவு செய்து அதில் எக்ஸலண்ட்டாக தயவு செய்து செய்யுங்க அருமையானவர்களே. உங்களிடத்துல கர்த்தர் கொடுத்துருக்கிற பொறுப்புகளை மேக்ஸிமம் நீங்கள் என்ன செய்ய முடியுமோ தயவு செய்து உங்கள் ஹஸ்பண்டுக்கு, உங்கள் ஒய்ஃபுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்களுடைய பெற்றோருக்கு, உங்களுடைய சர்ச்சுக்கு, கர்த்தருக்கு மேக்ஸிமம் என்ன செய்ய முடியுமோ அதை நீங்கள், ஏன்னா அதுதான் வேதம் சொல்கிறதில்ல, நீ பூமிக்கு உப்பு இல்லைன்னா அது என்னது? ஸோ நீ ஒரு இடத்துல நீ இருக்கிற, ஒரு ஃபேமிலியில் நீ இருக்கிறனா, நீ ஒரு அரை நாள், ஒரு மணி நேரம் நீ வெளியே போயிட்டு வந்துட்டனா உன் ஃபேமிலியை அங்கே தடுமாறணும். அந்த அளவுக்கு உன்னுடைய ப்ரெசன்ஸ் அங்கே தேவையாக இருக்கணும் அருமையானவர்களே. ஸோ அது மாதிரி ஒரு சர்ச்னா அங்கே இவங்க இல்லைன்னா, ஐயோ இன்றைக்கி இவங்க இல்லையா, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தேடுகிற அளவுக்கு நம்ம அந்த காரியங்களிலே எக்ஸலண்ட்டாக இருக்கணும் அருமையானவர்களே. யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தார், அங்கேயும் என்ன செஞ்சார்? அவர் சிறைச்சாலையில் அதிகாரியாக இருந்தார், அங்கேயும் தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்தார். தயவு செய்து சாக்கு போக்கு சொல்லாதீங்க. அதே மாதிரி உங்கள் சுயமாய் நீங்கள் காரியங்களை செய்ய நீங்கள் பார்க்காதீங்க அருமையானவர்களே. யோசேப்பு நினச்சிருந்தா ஓடி இருக்கலாம், இல்லை சிறைச்சாலையிலேருந்து ஃபைட் பண்ணியிருக்கலாம், நான் தப்பே செய்யலான்னு சொல்லி அவர் மாம்சிகமாக பண்ணியிருந்துருக்கலாம். தாவீது எவ்வளோ கஷ்டப்பட்டார். மாம்ச முயற்சிகள் வீண் அருமையானவர்களே. சுய முயற்சி செஞ்சு அந்த காரியத்தை நீங்கள் கத்தி இல்லை நீங்கள் அடித்து, நான் ஐயோ உண்மையாக சொல்கிறேன், யாருமே தயவுசெய்து பெற்றோர் கூட பிள்ளைங்களை மேனிப்புலேட் பண்ணாதீங்க. இதை செய்கிறியா இல்லையா, நீ செய்யலைன்னா நான் உன்னை அதை பண்ணிடுவேன். மேனிப்புலேஷன் இன் எனி ஃபார்ம் இஸ் டெவிலிஷ். தயவு செய்து மனசில் எழுதிக்கோங்க. எந்த ஃபார்மில் உங்கள் பிள்ளைங்களை ஒரு விஷயத்தை மிரட்டி செய்ய வைக்கிறீங்கன்னா அது பிசாசு தான் பண்ணுவான். ஜீசஸ் எங்கேயாவது அதை பண்ணாரா? ஆண்டவர் எங்கேயாவது அதை பண்ணாரா? இல்லவே இல்லை அருமையானவர்களே. செய்யுங்க, செய்யாதீங்க சொல்லி தந்தார். ஏன் செய்யணும், ஏன் செய்யக்கூடாது 100 முறை கூட அதை என்ன செய்யுங்க சொல்லி கொடுங்க. ஒருவேளை அதில் தவறு நடக்குதுன்னா சின்ன பனிஷ்மெண்ட்ஸ் கொடுங்க. ஆண்டவர் அந்த மாதிரி செய்தார். மிரட்டி
கண்டிப்பாக அது சரியாகவே வரவே வராது. ஸோ சுயமுயற்சியினால் நம்ம எடுக்கிற காரியங்கள் சரியாக வராது அருமையானவர்களே. ஆதியாகமம் 26:34 பார்க்குறோம். ஏசா ஏற்கனவே 2 ஏத்தியரின் குமார்த்திகள் அவன் விவாகம் பண்ணியிருந்தான், கல்யாணம் பண்ணியிருந்தான். அவங்க ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவாக இருந்தாங்க. ஒரே அந்த மருமக்கள்களால் அவங்களுக்கு பயங்கர கஷ்டம். இது ஐயோ எங்கள் அப்பா அம்மாவுக்கு இவங்க ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துட்டாங்கன்னு இவர் யோசிச்சு பாருங்களேன். அதாவது அப்பா அம்மா மேலே அவருக்கு ரொம்ப அக்கறையாம். அதனால் 28ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களில் பாருங்களேன். அவர் அவங்க அப்பா அம்மாவுக்கு இந்த பிள்ளைங்களை பிடிக்கலன்றதை தெரிஞ்சு என்ன செஞ்சாராம், போய் இஸ்மவேலன்னு 2 குமார்த்திகளை கல்யாணம் பண்ணிட்டு வந்தாராம். யோசிச்சு பாருங்கள். இதுதான் நமக்கு நடக்கும். நம்ம என் முயற்சினால் நான் இதை செய்து காட்டுறேன், நீ என்னை மதிக்கல, நீ என்னை திட்டல, நான் செஞ்சு காமிக்கிறேன்னா அது இன்னும் வேர்சன் தான் ஆகும், அது இன்னும் சொதப்பலாக தான் முடியும் அருமையானவர்களே. அதே மாதிரி தான் பிசாசும். ஆண்டவர் ஏற்கனவே பயங்கரமான உயரத்தில் தேவனுக்கு அடுத்த பொசிஷனில் தான் அந்த ஏஞ்சல்ஸை அவர் வைத்திருந்தார். ஆனால் ஏசாயா 14:13 பாருங்களேன், அவன் என்ன செஞ்சான், நான் வானத்திற்கு ஏறுவேன், நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன்னு சொல்லி அவன் உயர்த்தினான். அவன் ஏற்கனவே எங்கே தான் இருந்தான், வானத்தில் தான் இருந்தான். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே நீ என்ன செய்தா, வானத்திலிருந்து விழுந்தாயே. 12ஆம் வசனத்தில் ஏசாயா 14:12 ஆண்டவர் அவனை அங்கிருந்து விழத்தள்ளுகிறார். ஸோ சுயமுயற்சிகள் வேண்டாம் அருமையானவர்களே. ஸோ தாவீது சகோதரருக்கு அங்கே பயிர் மற்ற ஆகாரம்லாம் அங்கே அவர் கொண்டு போகிறார். போயிட்டு அவருக்கு முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனையை பார்க்கிறார். பார்த்த உடனே தயவு செய்து இந்த ஒரு விஷயத்தை உங்களுடைய மைண்டில் எழுதுங்க. அவர் சொல்லுகிறார், நான் இங்கு வந்ததற்கு முகாந்திரம் இல்லையா? நான் என்னுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொண்டேன் அருமையானவர்களே, நமக்கு டென்ஷன்னு தேவையே இல்லை. எப்போனா இந்த ஒரு விஷயம். இன்றைக்கி யாரோ ஒருத்தர் என்னை பார்த்து கத்திட்டு போகிறாரு, அதில் நான் டென்ஷன் ஆகவே தேவையில்லை. ஏன்னா அதில் ஆண்டவர் என்ன பர்பஸ் வச்சுருக்காருனே தெரியாது. அன்னைக்கு நான் அந்த ஆளை பார்க்கணுன்னு இருந்திருக்கு, அவர் என்னை கத்தணும்னு இருந்திருக்கு. அதில் என்ன வச்சுருக்காருன்றது நமக்கு பின் நாட்களிலே தான் தெரிய வரும் அருமையானவர்களே. அது சம்டைம்ஸ் நமக்கு தெரியவே வராமல் கூட போயிடும். அதாவது வேதாகமத்தில் ஏன் என்ற கேள்வியை கேட்ட அநேகர் இருந்தாங்க. ஒருத்தருக்கு கூட ஆண்டவர் பதில் சொல்லலை. ஒருத்தருக்கு கூட அந்த கேள்விக்கு பதிலே சொல்ல. ஏன்னா அதை அவர் ஏன் செய்கிறேன்னு சொன்னால் நம்ம யாருக்கும் என்ன செய்யாது, நம்முடைய அறிவுக்கு அது புரியாது, எட்டாது. ஸோ தயவுசெய்து இன்றைக்கு யாரெல்லாம் இங்கே ஏன்னு கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களோ, தயவுசெய்து சாமி தெரில ஆண்டவரே, நான் உங்ககிட்ட நான் என்ன விட்டு கொடுக்குறேன்னு சொல்லி மாத்திரம் நம்ம விட்டு கொடுங்க அருமையானவர்களே. நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த தாவீதை குறித்து நம்ம தாவீது கதைனா தாவீது மாத்திரம்தான் தெரியும். ஆனால் இந்த தாவீதை குறித்து தேவன் எங்கே திட்டம் பண்ணினார்னா, அவர் எத்தனையோ தலைமுறைகளுக்கு முன்பாக, இன்றைக்கி நீங்கள் எல்லாம் இந்த சர்ச்சில் உட்காந்துருக்கோம் நம்ம எல்லாரும், ஆண்டவர் எத்தனையோ தலைமுறைகளுக்கு முன்பாக, உங்கள் தாத்தா பூட்டாவோட பேர் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது, ஆனால் அவருடைய பூட்டனுக்கு காரியங்களிலிருந்து நீங்கள் இந்த இடத்துல குடியிருக்கணும், நீங்கள் இதை நடத்தணும், நீங்கள் இதை பண்ணணும், இப்படிலாம் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு, உங்களை பற்றி பிளான்ஸ் வைத்திருக்கிறாரு அருமையானவர்களே. இல்லை பெத்லஹேமில் ஒரு பஞ்சம் வருது, பஞ்சத்தினால அங்கே எலிமெலேக்கும் நகோமியும் என்ன செய்கிறாங்க, அவங்க மோவாபுக்கு போகிறாங்க. அங்கே போய் மோவாபிய பெண்கள் 2 பேரை கல்யாணம் பண்ணுறாங்க. அங்கே பசங்க 2 பேர் சாகுறாங்க, ஹஸ்பண்ட் சாகுறாரு. திருப்பி அவங்க என்ன செய்கிறாங்க, வர்றாங்க, ரூத் அவங்க கூடவே வராங்க. அந்த ரூத் இங்கே போவாஸை கல்யாணம் பண்ணுறாங்க. அந்த போவாஸுக்கு ஒரு ஓபேத்துக்கு ஒரு ஈசாய்க்கு ஒரு தாவீது. இந்த பெத்லஹேம் என்கிற ஊரை குறித்து ஆண்டவர் எப்பயோ பிளான் பண்ணிட்டார். இல்லை பெத்லஹேமை பற்றி ஆண்டவர் எங்கேயோ, ஏன்னா ஆண்டவர் சொல்கிறார்ல, உன்கிட்ட இருந்து தான் யார், தாவீதின் ஊராகிய ஊரிலே கிறிஸ்து என்னும் இரட்சகர் என்ன செய்வார், பிறப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய குடியிருப்பின் எல்லைகளை எல்லாம் கர்த்தர் என்ன செய்திருக்கிறாரு, நியமிச்சிருக்கிறாரு. அதனால் அது நான் எப்போவுமே சொல்லுவேன், ஃப்ளெக்சிபிலிட்டி ரொம்ப. ஆவியானவர் என்னை எப்படி நடத்துகிறாரோ, நான் தான் போன வாரம் ப்ரேயரில் கூட சொல்லிட்டு இருந்தேன், ஒரு தண்ணீர்
நதியில் ஒரு பேப்பர் போட்டாக நான் இருக்கிறேன். சாமி எனக்கு தெரியாது, எனக்கு எது நல்லது கெட்டதுன்னு எனக்கு தெரியாது, நீங்கள் அடிச்சுட்டு போகிற போக்கில் நான் போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன்னு சொல்லி விட்டு கொடுங்க அருமையானவர்களே. ஸோ நம்முடைய முப்பாட்டர்கள் எல்லாம் தம்முடைய சித்தத்தின்படி நடத்தி வந்த தேவனில் மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம், தாவீதிற்கு பின் 28ஆம் தலைமுறையில் இயேசு கிறிஸ்து தாவீது பிறந்த அதே பெத்லஹேமில். யோசிச்சு பாருங்கள், எத்தனை தலைமுறை? 28 தலைமுறை. தாவீதுக்கு 3 தலைமுறைக்கு முன்னாடி நடந்ததை தான் இப்போ பார்த்தோம். அதுக்கு பிறகு 28 தலைமுறைகளுக்கு பிறகு ஒரு ஜீசஸ் கிரைஸ்ட்டை நம்ம பார்க்குறோம். ஸோ நம்முடைய லைஃப்பை பற்றி கர்த்தர் ஒரு பிளான் வச்சுருக்கிறாரு. அதை நாம் நம்முடைய கையால் என்ன செஞ்சிட வேண்டாம், உடைத்து கெடுத்துற வேண்டாம். அவருடைய திட்டத்திற்கு நம்ம சமர்ப்பிக்கணும். அந்த கோல் ஆண்டவருக்கு எனக்கு ரொம்ப பைபிளில் பிடிச்ச ஒரு வசனம், சங்கீதம் 8:2, பகைங்கனையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்கள் நிமித்தம் என்ன செய்கிறீர், குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணுகிறீர். அந்த கோலியாத்தை அடிக்கிறதற்கு இன்னொரு ராட்சதனை ஆண்டவர் எழுப்பலை இல்லை. ஆண்டவர் அப்படி தான் அருமையானவர்களே. ஒரு பெரிய யானையையோ ஒரு சிங்கத்தையோ வீழ்த்துறதுக்கு ஆண்டவருக்கு ஒரு கொசு போதும் இல்லை, ஆண்டவருக்கு அது போதும். ஆண்டவர் கண்டிப்பாக என்ன செய்வார், செய்து முடிப்பார். நம்மை கொண்டு செய்ய நினைத்ததை அவர் செய்து முடிப்பார். ஸோ நம்மை பற்றி தேவ திட்டம் என்பதை நம்ம தெரிஞ்ச பிறகு நம்ம இப்போ வாசித்த வசனத்தின்படி எபேசியர் 3:20 நினைக்கணும், கேட்கணும். நம்ம அதையே நினைவாக இருக்கணும், நம்ம கேட்கவும் ஆரம்பிக்கணும் அருமையானவர்களே. இல்லை நினச்சா தான் நம்ம கேட்க முடியும். எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 13-14 பார்க்குறோம். மொர்தெகாய் எஸ்தர் கிட்ட வந்து சொல்கிறாரு, யூதர்களை கொல்ல இங்கே என்ன செய்து சட்டம் போட்டிருக்கிறாங்க, நீ வந்து ராஜாவின் அரண்மனையில் இருக்கிறனால நீ மாத்திரம் தப்பிடலான்னு நினைக்காத. இங்கே பாருங்களேன், சிலருடைய நினைவுகள், முக்கியமாக நாம் நேசிக்கிறவருடைய இருதயத்தை தயவுசெய்து புருஷனுக்கு அடங்கி இருக்கணும். ஆனால் என் புருஷன் தப்பு பண்ணுறான், உபதேசம் பண்ணாதீங்க, ஜெபம் பண்ணுங்க. கரெக்டான ஒரு வேர்டு, அதாவது ஏற்ற சமயத்தில் சொல்லப்பட்ட வார்த்தை வெள்ளி தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமம். அவன் எப்படியோ போகிறான், அவன் போய் ஆண்டவர்கிட்ட அடி வாங்கி சாப்பிட்றான்லாம் என்ன இருக்காதீங்க. அதே மாதிரி உங்கள் ஒய்ஃபு செய்கிறாங்களா, அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் ஏற்ற நேரங்களிலே அவங்களுக்கு வேண்டிய, அவங்களுடைய நினைவிலே கொள்ள வேண்டிய வார்த்தைகளை ப்ரேயர்ஃபுல்லாக பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு சொன்னால் அப்படியே அது உட்காரும் அருமையானவர்களே. இந்த இடத்துல அவர் சொல்கிறாரு, நீ இப்படி நினச்சிக்காத, நீ மட்டும் அரண்மனையில் இருக்கிறதுனால நீ தப்பிச்சுக்கலான்னு நினைக்காத, நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படிக்கு உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும். அதனால் நீ போய் ராஜா கிட்ட யூத ஜனங்களுக்காக பரிந்து பேசு, நீ போய் கேள் என்று சொல்லி அந்த மொர்தெகாய் அங்கே சொல்லுகிறதை பார்க்குறோம் அருமையானவர்களே. அருமையான தேவனுடைய ஜனங்களே, சம்டைம்ஸ் நமக்கு ஒருவேளை நம்ம காட்லியாக நம்ம தாட்ஸ் இருக்கலாம், ஆனால் நம்மோடு இருக்கிறவருடைய தாட்ஸை நம்ம இன்டியூஸ் பண்ண வேண்டியவர்களாகவும் நம்ம இருக்கிறோம். தயவு செய்து அதுலேயும் முக்கியமாக நான் சொல்வேன், தாய்மார்களுடைய நினைவுகள், உண்மையாய் ஜெபிக்கிற தாய்மார்கள், ஆவியானவராலே நடத்தப்படுகிற தாய்மார்களுடைய நினைவுகள் உண்மையாகவே பயங்கர பவர்ஃபுல். ஜீசஸ் எல்லாருக்கும் கானா ஒரு கல்யாண கதை நல்லா தெரியும். அங்கே ஜீசஸ் கிட்ட மரியாள் போய் சொல்கிறாங்க, அங்கே திராட்சை ரசம் குறைவுபட்டுச்சு. அங்கே ஜீசஸ் என்ன சொல்கிறாரு, ஸ்திரீனா என்ன, ஏம்மா போமா உன் வேலையை பாருமா, என் டைம் இன்னும் வரல. ஆண்டவர் கொஞ்சம் ஹார்டாக தான் சொல்கிறார். ஆனால் அந்த வேர்டு மரியாதை அசைச்சிச்சா, இல்லை வேலை நீ சொன்னால் சொல்லிட்டு போப்பா அப்படின்னா அங்கே சர்வன்ஸை கூப்பிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் இங்கேயே நில்லுங்க, அவர் சொல்லுவார் ஏற்ற நேரம், அவருடைய வார்த்தை அவர் எனக்கு தெரியும், அவருக்குள்ளார என்ன பவர் இருக்குன்னு எனக்கு தெரியும், அவர் யாருன்னு எனக்கு தெரியும், அதனால் இங்கே வெயிட் பண்ணுங்க, அவர் சொன்ன உடனே அதை செய்யுங்க, இங்கே காரியங்கள் மாறப்போ. ஒரே ஒரு அற்புதத்தை கூட காணாத இயேசுவின் தாய் என்ன சொன்னாங்க, இவரால் காரியங்கள் நடக்க போகிறது என்று அவங்களுக்கு அந்த திட்டங்கள் தெரியும். தயவு செய்து அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் சிலர் ஒரு வேளை அம்மா போங்கம்மா உங்களுக்கு வேறு வேலை இல்லைன்னு நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கலாம். தயவு செய்து ஜெபிக்கிற தாய்மார்களுடைய வார்த்தைகளை நம்புங்க. கர்த்தர் நிச்சயமாக அப்படியே நடத்துவார், உங்களை நிச்சயமாக கீழாக்க மாட்டார். அவங்க நிச்சயமாக, ஒரே ஒரு தாய் கூட தன் பிள்ளை எப்பயாவது கெட்டு போயிடணும்னு நினைக்கவே மாட்டாங்க அருமையானவர்களே. ஆண்டவருக்கு அடுத்து ஒரு தாயை போல் நம்ம வாழ்ந்திருக்கணும்னு நினைக்கிறவங்க யாராலையும் இருக்க முடியாது. தகப்பனுமாரும் அப்படி தான் அருமையானவர்களே. ஸோ தயவு செய்து அவங்களுடைய வார்த்தைகளை கர்த்தருக்கு ஏற்ற விதமாக இருந்துச்சுன்னா நம்மலாம் பாக்கியவான்களாக இருப்போம். அது மாதிரி
பவுலை குறித்து நம்ம பார்க்கிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் அவர் எல்லாத்துலேயும் எக்ஸலண்ட். 8ஆம் நாளில் விருத்த சேதனம், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயன், பரிசேயன், பக்தி, வைராக்கியம், நியாயப்பிரமாணத்தில் படித்தவர், இயேசு கிறிஸ்துவை அறியும் அறிவிற்காக என்ன செய்தாராம், எல்லாத்தையும் குப்பை என்று, அதுதான் பிரஸ் ஆன். அதாவது நான் இன்னும் நான் தேறிட்டேன், எனக்கு எல்லாம் கிடச்சிருச்சுன்னு இல்லை. பிலிப்பியர் 3:12 நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை அடையும்படிக்கு நான் இன்னும் ஆசையாக என்ன செய்கிறேன், தொடரேன். தயவு செய்து நான் இதை அச்சீவ் பண்ணிட்டேன், நான் இதை கிழிச்சிட்டேன், நான் இதை படிச்சுட்டேன், ஆண்டவரால் யூஸ் பண்ணவே முடியாது, ஆண்டவரால் பிளஸ் பண்ணவே முடியாது. அதாவது மரணம் வரைக்கும் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், தன்னுடைய தகப்பன் அந்த ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அருமையானவர்களே. ஸோ கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் மரணம் வரைக்கும் நமக்கு இருக்கிறது. யாரெல்லாம் அந்த தாகத்தோடு இருக்கிறோமோ நிச்சயமாக தயவுசெய்து எதுலையுமே பாதியில் நிறுத்திடாதீங்க. எனக்கு டைம் இல்லை அது இல்லைன்னு சொல்லிட்டு உட்காந்துடாதீங்க. யாராலையுமே நம்மளை ஒன்றுமே என்ன செய்ய முடியாது. நான் தான் சொல்கிறேன், என் லைஃப்பை கெடுக்க என்னால் மட்டும்தான் முடியும், பிசாசால் கூட முடியாது. நான் இடம் கொடுத்தா மாத்திரம்தான் என் லைஃப் அப்ரப்டாக ஸ்டாப் ஆக முடியும், வளர்ச்சியின் பாதையில் இல்லாமல் ஸ்டாப் பண்ண முடியும். ஆபிரகாமை பாருங்களேன், ஆண்டவரத்தில் சாமி நீங்கள் எனக்கு என்ன தருவீங்கன்னா ஆதியாகமம் 12:2 கேட்குறாரு. ஆண்டவர் அவரை கையை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வந்து வானத்தப்போ, ஒரே ஒரு பிள்ளை கூட இல்லை, ஆண்டவர் சொல்ல நட்சத்திரங்களை பாரு. அன்னையோட ஆபிரகாம் தனக்கு பிள்ளை இல்லைங்கிறத மறந்துட்டார். அதாவது தனக்கு வயசாயிருச்சுன்றதை மறந்துட்டார். அவருக்கு ஞாபகம்லாம் எங்கே தான் இருந்துச்சு, நட்சத்திரங்கள் மேலே தான் இருந்துச்சு. அதனால தான் பார்க்குறோம் ரோமர் 4:19 தன் சரீரம் செத்து போனதை அவர் நினைக்கல, சாராளின் கற்பம் செத்து போனதை அவர் நினைக்கல, வாக்கு தத்தத்தை பற்றி சந்தேகப்படலை, முழு நிச்சயமாக. ஏன் அவருடைய சிந்தையில் இப்போ என்ன தான் இருக்குது, நட்சத்திரம், வானத்து நட்சத்திரம். உங்களுடைய சிந்தையில் இன்றைக்கி என்ன இருக்குது அருமையானவர்களே? சேஞ்ச் யுவர் தாட்ஸ் அருமையானவர்களே. உங்களுடைய சிந்தைகளை மாற்றுங்க. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு ஈசாக்கை எப்பயோ அவருடைய சிந்தையில் கொடுத்துட்டார். எனக்கு என் சந்ததி இப்படி இருக்கும், ஸோ எனக்கு கண்டிப்பாக அதுவும் ஆண்டவர் சொல்லிட்டார், சாராள் கிட்ட தான் உனக்கு பிள்ளை. அதுலேயும் நீங்கள் தயவு செய்து அந்த வசனத்தை நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள். ஆதியாகமம் 15:1 நம்ம எல்லாருமே ஆண்டவர் தரிசனமானார் ஏதோ வந்து காட்சி அளித்தார்னு நினைக்கிறோம். வேதத்தில் அந்த வார்த்தையை யாராவது வாசிங்களேன். ஆதியாகமம் 15:1 வாசிங்க. போதும். கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி. இதை தயவு செய்து மனசில் எழுதுங்க. எது ஆபிரகாமுக்கு தரிசனமானது? ஆண்டவர் வந்து அங்கே தரிசனமானாரா? நம்ம எல்லாரும் அப்படி தானே இல்லை? எது தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் வந்தது? கர்த்தருடைய வார்த்தை. அருமையான தேவனுடைய ஜனமே, இங்கே நம்ம என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தையை உங்களுடைய தரிசனமாய், அந்த வார்த்தையை பாருங்கள் எவ்வளோ ட்ராமாட்டிக்காக அங்கே ஆண்டவர் கொண்டு போகிறார். அந்த வார்த்தையை ஆபிரகாமை கையை பிடிச்சி வெளியே கொண்டு போது நட்சத்திரங்களை பார்க்க வைக்குது, அவருடைய இருதயத்தில் அதை பதிக்க வைக்கிறார். அருமையான வார்த்தை அவ்வளோ பவர்ஃபுல்லானது அருமையானவர்களே. அதனால தான் இன்றைக்கி வர்ஷிப் டைம்லேயும் நம்ம கேட்டது போல் ஈசாக்கை பலியாக அவர் செலுத்த சொன்ன, போன வாரம் வர்ஷிப்லேயும் நிர்மல் பிரதரும் அதையே எடுத்தார். பாவனையாக அவர் என்ன செய்தார்? ஈசாக்கை திரும்ப பெற்றார். இன்னைக்கு அம்மாவும் சாட்சியில் இதுதான், அந்த 2-3 காரியங்களினால ஒரு காரியம் உறுதிப்படும் இல்லை, எல்லாரும் சொல்லி சேர்ந்து சொல்கிறோம். அப்போது ஆபிரகாம் மேலே பலி செலுத்த போகும்போது என்ன சொல்கிறார்? நாங்கள் திருப்பி வருவோன்னு சொல்லிட்டு போகிறாரு. இந்த இடத்துல பார்க்குறோம் ஆபிரகாம் ஆவியில் ஈசாக்கு என்ன செஞ்சிட்டாரு? திரும்ப. ஏன்னா அவருக்கு என்ன தெரியும், இவனால் சந்ததி பழுக போதுன்னு தெரியும். அதனால் நீ பலி சொல்ல சொன்னா என்ன, நீங்கள் என்ன சொன்னால் செய்ய சொன்னா என்ன, ஆண்டவரே என் வாழ்க்கையை குறித்து நீங்கள் இப்படிலாம் சொல்லியிருக்கீங்க, அது என்ன செய்யாது, வானமும் பூமியும் மாறினாலும் அது என்ன செய்யாது, மாறவே மாறாதுன்னு சொல்லி அவர் அங்கே இருக்கிறார். ஆபிரகாம் ஒரே ஒரு பிள்ளையை கேட்டார். அங்கே பார்க்குறோம் உபாகமம் 1:10 எகிப்திலிருந்து ஆபிரகாமின் சந்ததியார் வெளியே வரும்போதே 6 லட்சம் புருஷர்கள். அவங்க அந்த கானான் கிட்ட வரும்பொழுது மோசே சொல்கிறாரு, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை பெருக பண்ணினார், இதோ நீங்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறீங்க, வானத்து நட்சத்திரங்களை போல. யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு ஆண்டவர் காமிச்ச வானத்து நட்சத்திரங்கள் வந்துருச்சா ஆபிரகாமின் சந்ததியில்? ஆயிடுச்சு. ஆனால் அதோட கூட நிற்கல. அதுதான் சொல்கிறேன்,
ஒன்லி யூ கேன் ஸ்டாப். அடுத்த வசனத்தை பாருங்களேன், 11ஆம் உபாகமம் 1:11. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு ஆண்டவர் என்ன செய்வார்? அவங்கள பெருக பண்ணுவார், அதிகமாகும்படி உங்களை ஆண்டவர் என்ன செய்வாரா? ஆசீர்வதிப்பார். அருமையானவர்கள், அதுதான் சொல்கிறேன். ஆண்டவர் வானத்து நட்சத்திரங்களை காமிச்சார்னா அது சும்மா நம்முடைய தாட்ஸில் மாத்திரம்தான். அதை விடையும் அதிகமாக தான் நம்ம நினைக்கிறதற்கும் கேட்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அருமையானவர்களே, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 17-18 ஏலி அன்னாள் கிட்ட என்ன சொல்றாரு? நீ உன் இருதயத்தெல்லாம் ஊட்டிட்ட, ஜெபம் பண்ணிட்ட, நீ சமாதானத்திட்ட போ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே அவர் உனக்கு கொடுப்பார், நீ போய் அப்படின்னு சொன்னார். அண்ணால் என்ன செஞ்சாங்க? அந்த வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டவங்க போனாங்க. அது வரைக்கும் யாரோ அவள் ஹஸ்பண்ட் அவ்வளோ நேசிச்சாரு, நல்லா சாப்பிட சொன்னார், சாப்பிடவே இல்லை. ஆனால் அதுக்கு பிறகு அவங்க போய் என்ன செஞ்சாங்களாம்? சாப்பிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்க துக்கமுகமாய் இருக்கவே இல்லை. ஆண்டவர் ஒரு சாம்வேலை கொடுத்தார். அந்த சாம்வேலை மாதிரி அதுக்கு முன்னாடியும் யாரும் இல்லை, பின்னாடியும் யாரும் இல்லை. அந்த சாம்வேல் தீர்க்கதரிசியாக இருந்தார், நியாயாதிபதியாக இருந்தார், ஆசாரியராக இருந்தார், ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடியவராய். அந்த ஒரு சாம்வேலோட வாழ்க்கை முடிஞ்சிச்சா? இல்லை. அன்னாள் கேட்டது என்ன? ஒரே ஒரு சாம்வேல். ஆனால் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனங்களில் பாருங்கள், அதற்கு பிறகு ஆண்டவர் இன்னும் 3 குமாரரையும் 2 குமாரத்தையும். ஸோ நீங்கள் நினைங்க, அங்கே ஏலி சொன்னார், அதை ஏற்றுக்கொண்டாங்க, நினச்சாங்க, ஜெபிச்சாங்க. ஆண்டவர் ஒரு சாம்வேல் மாத்திரம் இல்லை, இன்னும் கூட 5 கொடுத்தார். அருமையானவர்களே, யோசேப்புக்கு ஆண்டவர் 2 சொப்பனம் கொடுத்தார். என்ன சொப்பனம்? வயலில் அரித்த அரிகள் எல்லாம் என்ன செய்து இவருடைய அரிக்கட்டை அவ வணங்கி நிற்கிது. இன்னொன்று சூரிய சந்திர நட்சத்திரங்கள் இவரை வணங்கி 11 நட்சத்திரங்கள். இது 2ம் எதை காட்டுது? அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸை மட்டும்தான் காட்டுதா? அவருடைய குடும்பத்தார், அப்பா அம்மா 11 சகோதரர்களும் இவரை வணங்கி நிற்கிற மாதிரி. ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையில் பின்னாடி நடந்தது என்ன? அருமையானவர்களே, யோசிச்சு பாருங்கள். வெறும் ஃபேமிலி மெம்பர்ஸ் மாத்திரமா இவருக்கு கீழே இருந்தாங்க? இல்லை, எகிப்தே ஒரு தேசமே இவருக்கு கீழே இருந்துச்சு. பக்கத்து தேசத்துக்காரர்களும் இவரிடத்துல ஆசீர்வதிக்கப்படத்தக்க விதத்தில் கர்த்தருடைய வாழ்க்கையை மாற்றினார். அருமையானவர்களே, ஆனால் இந்த யோசேப்புக்கிட்ட நம்ம நிறைய படிக்கணும். அதான் நான் ஏற்கனவே போன மெசேஜில் சொன்னது போல், யார் மேலேயும் அவருக்கு எந்த கசப்பு இல்லை, அதெல்லாம் ஆண்டவர் போகிற போக்கில் நடத்தின விஷயம். அதுதான் நான் சொல்கிறேன். யார் உங்களை குழியில் தள்ளுறாங்களோ அவங்களுக்கு நீங்கள் சாப்பாடு போட ரெடியாக இருந்தால் போதும். அருமையானவர்களே, தீமையை நன்மையினாலே வெல்லணும்னு போன வாரம் பாஸ்டர் மெசேஜில் சொன்னது போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அதற்கு மாத்திரம் ரெடியாக இருந்தால் போதும். என்ன பொய் குற்றச்சாட்டு சொல்லட்டும், எவ்வளோ கேவலப்படுத்தட்டும், நான் இன்றைக்கி திருப்பியும் சொல்கிறேன், உங்களால் தான் அவங்களுக்கு வாழ்க்கை, உங்களால் தான் அவங்களுக்கு வாழ்க்கை. அருமையானவர்களே, ஸோ தயவு செய்து எங்கே இருந்தாலும் கர்த்தர் நமக்கு நம்ம நினைக்கிறதற்கும் கேட்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் அவர் நமக்கு செய்ய வல்லமை உள்ளவர். எஸ்தர் போய் ராஜா கிட்ட என்ன கேட்டாங்க? அந்த யூத ஜனங்களுக்காக அவங்க விண்ணப்பம் வச்சாங்க. ஆனால் ஆண்டவர் என்னெல்லாம் செஞ்சாருன்றதை மட்டும் பார்த்துட்டு நம்ம அப்படியே முடிச்சிடலாம். 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இவங்களுடைய எதிரி வெட்டின குழியில் போடுற மாதிரி இவங்களுக்காக யூதருக்காக அந்த மொர்தெகாய்க்காக கட்டின தூக்கு மரத்தில் ஆமான தூக்கில் போட்டாங்க. 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் மொர்தெகாய் ஆமானின் அந்த அரண்மனையில் அவர் அதிகாரி. அப்போ பொசிஷன் அங்கே ஹை ஆகுது. அதாவது இமேஜின் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு வாசலில் இருக்கிறவன் அரண்மனையில் ஒரு பெரிய ஆஃபீஸர், ராஜாவுக்கு அடுத்த ஒரு ஆஃபீஸர். அடுத்தது 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் ஆமானின் வீடு எஸ்தர் ராஜாத்திக்கு கொடுக்கப்பட்டது. ஆஸ்தியை ஆண்டவர் கொடுக்கிறார். 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் முத்திரை மோதிரத்தை கொடுக்குறாரு. உங்கள் இஷ்டமானபடி நீங்கள் என்ன வேணுமோ எழுதி நீங்கள் முத்திரை போட்டுக்கோங்கன்றாரு. பகைஞர்கள் எல்லாம் கொல்லப்படுறாங்க. யூதருக்கு அது சந்தோஷமும் கொண்டாடுகிற நாளுமாயாங்க. ஒன்றே ஒன்று தான் எஸ்தர் கேட்டது என்ன? வெறுமனா ஐயோ கொல்ல போகிறாங்கப்பா, கொல்ல வேணான்னு மாத்திரம் நீங்கள் ஒரு சட்டம் போடுங்கன்னு சொல்லி அங்கே எஸ்தர் கேட்டாங்க. அருமையானவர்களே, கர்த்தர் நம்முடைய மேய்ப்பர். தயவு செய்து நம்ம எங்கே, அதுதான் இன்றைக்கி வர்ஷிப்லாம் அதை கேட்டோம், எங்கே இருந்தாலும் அது மரண இருளன் பள்ளத்தாக்காக இருந்தாலும் அங்கே யார் இருக்கார்? நம்ம கூட அவர் நம்மோட கூட இருக்கிறார். ஸோ அவருக்கு ஏற்ற விதத்தில் நம்முடைய சிந்தையை மாற்றுவோம். தயவு செய்து நான் உடனே சொல்கிறேன், ஜெபம் பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை குறித்து ஒரே ஒரு வார்த்தை எப்படி ஆபிரகாமுக்கு நட்சத்திரங்கள், வானத்து நட்சத்திரங்களை காட்டினாரோ, யோசேப்புக்கு எப்படி அந்த அரிக்கட்டுகளையும் மற்ற சூரிய சந்திர நட்சத்திரங்களையும் காட்டினாரோ,
உங்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒரே ஒரு வார்த்தையை கர்த்தரிடத்தில் வாங்குங்க. அதை நினச்சிக்கிட்டே இருங்க, அதை ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருங்க. ஆண்டவர் அதை பார்க்கிலும் 1000 மடங்கு உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். எழுந்து நிற்போமா. ஆண்டவரே, நீர் எங்களுடைய மேய்ப்பர். ஆண்டவரே, எங்களுக்கு தாழ்ச்சியே இல்லை. ஆண்டவரே, சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தம் பண்ணுகிற தேவன். ஆண்டவரே, ஹalleluya, எங்களுடைய வாழ்க்கையை கொடுக்கிறோம் ராஜா. ஹalleluya. தேங்க்யூ ஜீசஸ். சத்துருக்கள் முன்பில் எனக்காக பந்தியும் ஆயத்தம் செய்தார். சத்துருக்கள் முன்பில் எனக்காக பந்தியும் ஆயத்தம் செய்தார். என்னை தம் எண்ணெயும் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பி வழியச் செய்தார். என்னை தம் எண்ணெயும் அபிஷேகித்து என் பாத்திரம் நிரம்பி வழியச் செய்தார். கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தரன் மேய்ப்பராய் இருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. ஜீவன் என்னில் உள்ள காலம் வரையும் நன்மை கிருபை தொடரும். ஜீவன் என்னில் உள்ள காலம் வரையும் நன்மை கிருபை தொடரும். கர்த்தரின் வீட்டில் களிப்புடன் துதித்து நித்திய நாட்களை நிலைத்திருப்பேன். கர்த்தரின் வீட்டில் களிப்புடன் துதித்து நித்திய நாட்களை நிலைத்திருப்பேன். கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறாரே, தாழ்ச்சி அடையேன் என்றுமே. ஆண்டவரே, நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, இன்றைக்கு ஜீவனுள்ள ஒரு வார்த்தையை நீங்கள் தந்திருக்கிறீங்க. அந்த வார்த்தையின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு தரிசனத்தை தந்திருக்கிறீங்க. நாங்கள் நினைக்கிறதற்கும் கேட்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் எங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொன்னீங்க. அதாவது கிரியை செய்ய வல்லமை உங்களுக்கு இருக்குது, அதை செய்கிற மனசும் உங்களுக்கு இருக்குது ராஜா. அந்த உம்மிடத்திலிருந்து எங்களுடைய வாழ்க்கையை குறித்த தரிசனத்தை நாங்கள் வாங்கி அதையே யோசித்து அதையே உம்மிடத்தில் கேட்டுக்கொண்டு இருந்து அதை நிச்சயமாக நாங்கள் ஒன்று கேட்போம், 1000 மடங்கு நீங்கள் எங்களை ஆசீர்வதிக்கிறீங்க. ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த நாளில் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே, தயவு செய்து ராஜா, அவங்க தங்களுக்கு தாங்களே பின்னிக்கொண்ட அந்த வலை ஒரு ஃபோர்ட்ரஸ் இயேசுவின் நாமத்தில் உடைத்தெறிகிறோம் ராஜா. எனக்கு டைம் இல்லை, எனக்கு அந்த கஷ்டம் இந்த கஷ்டம், அந்த வேலை இந்த வேலை, இயேசுவின் நாமத்தில் அந்த ஃபோர்ட்ரஸை உடைக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, உம்மாலே ஆண்டவரே ஒரு மதிலை தாண்டுவோம், உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வோம் ராஜா. நாங்கள் எவ்வளோ ஏழ்மையாய், எவ்வளோ தரித்திரமாய், எவ்வளோ சிறியவர்களாய், எவ்வளோ கஷ்டத்தில், எல்லா பக்கத்திலும் நெருக்கமுள்ளவர்களாய் இருந்தாலும் மடிந்து போக மாட்டோம். எங்கள் தேவனுடைய திட்டம் நிச்சயமாக எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவே